ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன். அவரின் கனவு சினிமா மட்டுமல்ல, மக்களின் இதயத்தை வெல்ல வேண்டும் என்பதுதான். அவர்தான் விஜய். முதல் அத்தியாயம். டாஷ் மக்கள் மனதில் நாயகன் சினிமாவில் விஜய் ஒரு ஹீரோவாக உயர்ந்தார். படங்களில் அவர் பேசும் வசனங்கள் டாஷ், சமூக நீதி, கல்வி, சமத்துவம் இவை ரசிகர்களின் மனதில் விதையாக மாறின. ஒரு நாள் நிஜ வாழ்க்கையிலும் மாற்றம் கொண்டு வரணும் என்று அவர் உள்ளத்தில் ஒரு எண்ணம் விதைந்தது. இரண்டாம் அத்தியாயம். முடிவு நாட்கள் கடந்து. சமூக பிரச்சனைகள், இளைஞர்களின் எதிர்காலம், வேலைவாய்ப்பு இவையெல்லாம் அவரை யோசிக்க வைத்தது. ஒரு நாள் அவர் முடிவு செய்தார், நான் அரசியலுக்கு வரணும். ரசிகர்கள் அதிர்ச்சி. ஆனால் அந்த அதிர்ச்சி ஒரு பெரிய ஆதரவாக மாறியது. மூன்றாம் அத்தியாயம். அரசியல் களம். விஜய் தனது அரசியல் கட்சியை தொடங்கினார். கற்பனை கதை. மக்கள் முன்னேற்றக் கழகம். அவரின் முக்கிய வாக்குறுதிகள்: இலவச தரமான கல்வி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, ஊழல் இல்லாத அரசு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நாம் தான் மாற்றம். இந்த ஸ்லோகன் தமிழகமெங்கும் ஒலித்தது. நான்காம் அத்தியாயம். மக்களின் ஆதரம். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சேர்ந்தனர். கல்லூரி மாணவர்கள், வேலை தேடும் இளைஞர்கள், பெண்கள் அனைவரும் அவரது பின்னால் நின்றனர். விஜய் சொன்னார், நான் ஒரு நடிகன் இல்லை, உங்களோட மனிதன். ஐந்தாம் அத்தியாயம். தேர்தல் நாள் வந்தது. தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய மாற்ற காற்று வீசியது. மக்கள் வாக்களித்தனர் நம்பிக்கையுடன். இறுதி அத்தியாயம். வெற்றி மற்றும் பொறுப்பு முடிவுகள் வெளியானது. விஜயின் கட்சி வெற்றி பெற்றது. அவர் முதல்வராக பதவியேற்றார். கற்பனை. அவர் சொன்னார், இது என் வெற்றி இல்ல, மக்களின் வெற்றி. முடிவு. ஒரு உண்மையான ஹீரோ சினிமாவில் ஹீரோவாக இருந்த விஜய் நிஜ வாழ்க்கையிலும் மக்களின் ஹீரோவாக மாறினார்.